இஸ்ரேல் தரப்புல இந்த ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் என்பதை ஏற்கனவே போன வீடியோவில் நாங்கள் பார்த்திருந்தோம். இப்படி இருக்கிற இந்த தாக்குதலால ஈரானோட மிலிட்டரியினுடைய முக்கியமான தலைவரும், ஈரானோட IRGC முக்கியமான தலைவரும், ஈரானோட நியூக்ளியர் விஞ்ஞானியும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது இப்போது ஒபிசியலாக நிறுவனமாக இருக்கு. இதனை ஜெனத் செய்தி ஊடகமானது செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த செய்தி ஊடகம் என்ன செய்தியை வெளியிட்டிருக்காங்க என்றால், ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டன ரிசர்வ் ராணுவ வீரர்களை மறுபடியும் ராணுவத்துக்கு வர சொல்லி இஸ்ரேல் தரப்புல இந்த அழைப்பை விடுத்திருக்காங்க என்ற செய்தியும் வெளியே வந்திருக்கு. ஏன் ரிசர்வ் ராணுவ வீரர்களை இவர்கள் மறுபடியும் ராணுவத்துக்கு வர சொல்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், ஈரான் கண்டிப்பாக பதிலடி தாக்குதலை செஞ்சே தீருவாங்க. அந்த பதிலடி தாக்குதலால் இஸ்ரேலுக்கு எப்படியான இழப்புகள் ஏற்படும் என்று தெரியாது. அந்த இழப்புகளை சமாளிக்கிறதுக்கும் பதிலடி தாக்குதலை மேற்கொள்றதுக்கும் தான் இஸ்ரேல் தரப்பிலிருந்து இப்படி ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. பட் ஈரானோட பதிலடி தாக்குதலை இஸ்ரேல் சமாளிக்காங்களா என்பதை நாங்கள் விற்பனை தான் பார்க்கணும். இப்படி இருக்கிற இஸ்ரேலோட IDF ஸ்போக் பர்சன் இப்ப நாங்கள் முதல் கட்ட, அதாவது ஈரானுக்கு எதிரான ஆபரேஷன் ரைசிங் லைனோட முதல் கட்ட தாக்குதலை நாங்கள் கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்சிருக்கோம் என்று IDF ஸ்போக் பர்சன் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக இதற்கான அடுத்த கட்ட தாக்குதலை இவர்கள் செய்ய போறாங்க என்பது தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட ராணுவம் தரப்புல இருந்து இப்போது நாங்கள் ஈரானுக்கு எதிரான பிரியம்பிள் ஸ்ட்ரைக்கை தான் பண்ணியிருக்கோம் என்பதையும் ஒபிசியலாக அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள். இது பிரியம்பிள் ஸ்ட்ரைக் என்று சொல்றதுக்கான காரணம் என்னென்று பார்த்தோம் என்றால், ஈரானோட தலைநகரமாக இருக்கின்ற தெஹ்ரானில் இருக்கின்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை குறிவைத்தும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்காங்க. முதல்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை குறிவைத்து தாக்குதலை நடத்துவதற்கான காரணமே மறுபடியும் அடுத்த கட்ட தாக்குதலை வெற்றிகரமாக செய்யணும் என்றதுக்காண்டி முதல்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை குறிவைப்பார்கள். அப்படி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை குறிவைக்காட்டி தாக்குதலை நடத்தும் போது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் அந்த தாக்குதலானது முறியடிக்கப்படும். இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும். இதனால தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை குறிவைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஈரானோட ஆயுத கடன்களை குறிவைத்தும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. மறுபடியும் ஒரு தாக்குதலை நடத்த போறார்கள் என்பதற்கு உதாரணமாக இருக்கு. ஆகவே இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொன்ன மாதிரி ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸுக்கு எதிரான பிரியம்பிள் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஓகே, பட் இது எந்த அளவுக்கு வெற்றி அளிக்கும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கேள்வி. ஏன்னா ஒரு நாடென்று எடுத்து பார்த்தோம் என்றால் அவர்கள்ட்ட நிறைய இடத்துல ஆயுத ஸ்டோரேஜ் ஆனது இருக்கும். ஒரு இடத்திலேயே அனைத்தையுமே குவித்து வைக்க மாட்டார்கள். தங்களுடைய நாட்டில நிறைய பகுதிகளில் தங்களுடைய ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பார்கள். அதுவும் ஒரு இராணுவம் என்று எடுத்து பார்க்கும்போது வெளிப்படையாக வைக்கின்ற ஆயுதங்களை விட எதிரிகளுக்கு தெரியாமல் மறைமுகமாக வைக்கின்ற ஆயுதங்கள் தான் நிறையவே அதிகமாக இருக்கும். ஆகவே ஈரானுக்கு இஸ்ரேல் திரட்டாக இருக்கிறார்கள். இஸ்ரேலோட உதவிப்பாக இருக்கிற மொசாட்டானது திறம்பட செய்யப்பட்டு ஈரானோட மிசைல்கள் எங்கெங்க இருக்கு என்பதை கண்டுபிடிப்பார்கள் என்பது ஈரானுக்கு தெரியும். ஆகவே உளவாய்ப்பானது உள்ள நுழையாத மாதிரி தங்களுடைய அண்டர் கிரவுண்டில் தான் இப்போது ஈரான் தங்களுடைய மிசைல் ஸ்டோரேஜ் அனைத்தையுமே வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஈரான் தரப்பிலிருந்து தங்களுடைய அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டியை ஒவ்வொரு முறையுமே அறிமுகப்படுத்தி கொண்டிருப்பார்கள். ட்ரோன்களாக இருக்கட்டும், பாலஸ்டிக் மிசைல்களாக இருக்கட்டும், இதனைத்தையுமே அண்டர் கிரவுண்டில் தான் ஈரான் வச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற இஸ்ரேல் பிரியம்பிள் ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டார்கள். ஆனால் இதால ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டதான்னு பார்த்தோம் என்றால் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படையில, அதாவது ஆயுதங்கள் ரீதியாக ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படையில. பட் IRGC முக்கியமான தலைவர் கொல்லப்பட்டது ஈரானுக்கு இழப்பாகத்தான் இருக்கும். ஈரானோட இராணுவத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டதும் ஈரானுக்கு இழப்பாகத்தான் இருக்கும். பட் இந்த இழப்பை தாண்டி அந்த தலைவர்கள் கொல்லப்பட்டாலும் அந்த இடத்துக்கு வேறொரு நபர்கள் வருவார்கள். பதிலடி தாக்குதலை ஈரானால் செய்ய முடியும். ஆகவே இஸ்ரேல் இப்போது மேற்கொண்ட தாக்குதல் ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தல, ஏன் 1% இழப்பை கூட ஏற்படுத்தலை என்பதுதான் உண்மையாக இருக்கு. இனி ஈரான் மேற்கொள்ள போற தாக்குதலால் இஸ்ரேலுக்கு எந்த அளவு இழப்புகள் ஏற்பட போது, எந்த அளவு சதவீத இழப்புகளை இஸ்ரேல் சந்திக்க போறாங்க என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்படி இருக்கையில ஈரானோட தலைநகரமாக இருக்கின்ற தெஹ்ரானில் இமாம் கமேனி என்ற ஏர்போர்ட்டானது இருக்கு. இந்த ஏர்போர்ட்டினுடைய ஆபரேஷன் அனைத்தையுமே இப்போது சஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறார்கள். ஈரானோட அரசாங்கம் சஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. ஏனென்றால் இஸ்ரேல் தாக்குதலை நடத்திட்டாங்க. மறுபடியும் ஒரு தாக்குதலை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றபடியாகத்தான் இந்த ஏர்போர்ட்டை தற்போதைக்கு டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி இருக்கையில இஸ்ரேலோட மினிஸ்ட்ரி தரப்புல இருந்தும் தங்களுடைய வான்தரப்பை மூடி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு. அதையும் ஈரானோட பதிலடி தாக்குதலுக்காண்டித்தான் இஸ்ரேல் தரப்பிலிருந்து இப்படி தங்களுடைய வான்தரப்பை மூடி இருக்கிறாங்க என்ற செய்திகள் வெளியே வருது. இப்படி பயமே இருக்கிற இஸ்ரேல் ஏன் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தணும் என்ற கேள்விதான் எனக்கு எழும்புது. இப்படி இஸ்ரேல் தரப்பிலிருந்து தங்களுடைய வான்பரப்பை மட்டும் மூடையில தங்களுடைய மக்களுக்கு ஸ்பெஷல் ரெகுலேஷனையும் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது பப்ளிக்காக கேதராவதை தவிருங்கள், அதே நேரத்தில் எஜுகேஷன் இவெண்ட் அனைத்தையுமே கேன்சல் பண்ணுங்கள், தற்காலிகமாக கேன்சல் பண்ணுங்கள். ஏனென்றால் ஈரானோட பதிலடி தாக்குதல் இருக்கும். இதனால தான் இதற்கான ஓடர்ஸை இப்போது இஸ்ரேல் தரப்பிலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அளவு பயமே இருக்கிற இஸ்ரேல் ஏன் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தணும்? தங்களுடைய வான்பரப்பை மூடுகிறார்கள், பப்ளிக் கேதரிங்கை தவிருங்கள் என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஈரானோட தாக்குதலால ஏதாவது ஒரு அலர்ட் ஆனது வந்து என்றால் ஷெல்டருக்கு போய் பதுங்கிக் கொள்ளுங்கள் என்று இஸ்ரேல் சொல்கிறார்கள். ஆகவே இப்போது இஸ்ரேல்
பதற ஆரம்பித்திருக்காங்க என்பது தெளிவாக தெரியுது. அதுவும் ஈரானோட பதிலடி தாக்குதலுக்காண்டி இஸ்ரேல் பதற ஆரம்பித்திருக்கிறார்கள். ஈரானோட பதிலடி தாக்குதல் அந்த அளவு மோசமாக இருக்கும் என்பது இஸ்ரேலுக்கே தெரியும். அதே நேரத்தில் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாகு அவர்கள் பாதுகாப்பான பங்கருக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கார் என்ற செய்தியும் வெளியே வந்திருக்கு. ஈரானை சுரண்டி பார்த்துட்டு இப்போது இஸ்ரேல் பதுங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நெத்தன்யாகு அவர்கள் பதுங்க ஆரம்பித்திருக்கிறார். பட் இந்த பதுங்கக்கூடிய குறிவைத்தும் ஈரான் தாக்குதலை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுகின்றது. இது எந்த அளவுக்கு உண்மையான தெரியல. பட் ஈரானோட பதிலடி தாக்குதல் எப்படி இருக்க போகுது என்பதை யாராலையும் கணிக்க முடியல. சாதாரணமாக முடிந்துருமா அல்லது மாசமான ஒரு பதிலடி தாக்குதலை மேற்கொள்வார்களா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்படி இருக்கையில இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாகு அவர்கள் செக்யூரிட்டி கேபினெட் மீட்டிங்குக்கான அழைப்பை விடுத்திருக்கார். ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலோட ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்காண்டியும் அந்த ரிப்போர்ட்டை பற்றி கலந்தாலோசிப்பதற்காண்டியும் தான் இந்த மீட்டிங்கானது கூட்டப்படுது என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. ஏன்னா பிரியம்பிள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம்னு சொல்லி இருக்கிறார்கள். அது வெற்றி அளிச்சிருக்கா? ஈரானுக்கு எந்த அளவு இழப்புகள் ஏற்படுத்தி இருக்கு? உண்மையிலேயே இஸ்ரேல் குறிவைத்த இலக்கை வெற்றிகரமாக தாக்கி அளித்துட்டார்களா? இதனால ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைச்சிருக்கா என்பதை இந்த ரிப்போர்ட்டின் மூலம் இவர்கள் தெரிந்து கொள்வார்கள். பட் இந்த ரிப்போர்ட்டை இவர்கள் வெளியிடுவார்கள் என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு சந்தேகம் தான். இப்படி இருக்கையில் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்பில் இருந்து நாங்கள் ஈரானுக்கு எதிரான ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸுக்கு எதிரான பிரியம்பிள் ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டோம். இப்போது ஈரான் கண்டிப்பாக எங்களுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை மேற்கொள்வார்கள், ரெஸ்பான்ஸை பண்ணுவார்கள். அந்த பதிலடி தாக்குதல்கள் நியர் ஃபியூச்சர்ல இருக்கும் என்று இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆகவே இப்போ ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டுட்டார்கள். ஈரானோட பதிலடி தாக்குதலுக்காண்டி இஸ்ரேல் இப்போது பதட்டத்தில் இருக்காங்க என்பது தெளிவாக தெரியுது. பட் உடனடியாக இந்த பதிலடி தாக்குதலை ஈரான் மேற்கொள்வார்களா அல்லது இஸ்ரேல் கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கட்டும் என்று சொல்லிட்டு கொஞ்ச நாள் விடுத்து, அதாவது கொஞ்சம் மணித்தியாலங்களோ அல்லது கொஞ்சம் நாட்கள் விடுத்து ஈரான் பதிலடி தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போ இஸ்ரேல் பதட்டத்தில் இருக்காங்க என்பது மட்டும் தெளிவாக தெரியுது. இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியதுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று அமெரிக்காவோட செய்தி ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்ட இந்த சூழ்நிலையில இப்போது அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கின்ற மார்க் ரூபியோ அவர்கள் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகளை அமெரிக்கா செய்யலை என்று அமெரிக்காவோட மார்க் ரூபியோ அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்னதான் மார்க் ரூபியோ அவர்களும் அமெரிக்காவும் இப்படி சொன்னாலும் இதனை நம்புறதுக்கு ஈரானை முட்டாளா? அமெரிக்காவோட உதவி இல்லாமல் கண்டிப்பாக இஸ்ரேலால் எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தி இருக்க முடியாது. ஆகவே இஸ்ரேலோட இந்த தாக்குதலுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கிறார்கள் என்பது 100% உண்மை. இதனை அமெரிக்கா என்னதான் நாங்கள் இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னாலும் இதனை ஈரான் நம்ப மாட்டார்கள். சரி, ஓகே, இஸ்ரேல் இப்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்திட்டாங்க. அப்படி இருந்தால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நியூக்ளியர் புரோகிராமுக்கான பேச்சுவார்த்தையானது என்னாச்சு என்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கும். இஸ்ரேலை இந்த தாக்குதலை நடத்தினபடியால் இனி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நியூக்ளியர் புரோகிராமுக்கான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இடம்பெறாது என்பதுதான் இப்ப வருகின்ற செய்தியாக இருக்கு. இஸ்ரேல் தாக்குதலை நடத்தக்கூடாதுன்றதுக்காண்டி தான் ஈரான் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. பட் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்ட பிறகு இனியன் இந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடணும். ஈரான் இனி வெகு வேகமாக தங்களுடைய அணு ஆயுதங்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்பதுதான் இப்ப வருகின்ற செய்தியாக இருக்கு. பிரியம்பிள் ஸ்ட்ரைக்கை ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது இஸ்ரேல் பிரியம்பிள் ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டார்கள். பட் இதனால ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மொத்தமாக தரைமட்டம் ஆகிட்டுதான் என்பது தெரியல. பட் ஈரான் இந்த தாக்குதலை நடத்திடுறாங்க. பட் இந்த தாக்குதல் வெற்றிகரமாக இடம்பெறாமல் இந்த தாக்குதல் தோல்வியடைந்து ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் சேஃபாக இருந்தால் கண்டிப்பாக ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடித்தே தீர்வார்கள். இனி யாராலையும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது. கண்டிப்பாக ஈரானுக்கு அணு ஆயுதம் வரப்போகுது என்பது 100% உண்மையாக இருக்கு. பட் ஈரானுக்கு அணு ஆயுதம் வந்தால் மட்டும்தான் ஈரான் தங்களை தற்பாதுகாத்துக் கொள்ள முடியும். இஸ்ரேலே தங்களுக்கான அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள், அமெரிக்காவும் தங்களுக்கான அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். பட் ஈரான் மட்டும் அணு ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது என்று சொல்றாங்க. ஆனால் ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடித்தால் மட்டும்தான் ஈரான் நிலைத்து நிற்க முடியும். ஈரான் என்ற ஒரு நாடு இருக்கும். அப்படி ஈரானுக்கு அணு ஆயுதம் இல்லாட்டி ஈராக்குக்கு இன்னொரு நிலையானது ஏற்பட்டதோ, லிபியாவுக்கு இன்னொரு நிலையானது ஏற்பட்டதோ அந்த ஒரு நிலைதான் ஈரானுக்கும் ஏற்படும். ஆகவே ஈரான் எவ்வளவு சீக்கிரம் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறார்களோ அவ்வளவு சீக்கிரம் அது ஈரானுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் எவ்வளவுதான். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை இங்கே உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன்.